தீரன் அதிகாரம் ஒன்று மூவியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் ஒன்று இருக்கும். ஒரு லாரிக்காரர் ஒரு பைக்கை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பைக்கில் வந்தவங்களாம் இறந்து போயிருப்பாங்க. அந்த சீனை இன்ஸ்பெக்ட் பண்ண கார்த்தி வந்திருப்பார். கார்த்தி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது லாரிக்காரர் சொல்லுவான், அந்த பைக்காரங்க வந்து லைட்லாம் போடாமல் வந்தாங்க, அதனால் இருட்டில் நான் தெரியாமல் ஏற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். கார்த்தி வந்து அந்த வண்டியோட ஹெட்லைட்டை பார்ப்பார். அந்த ஹெட்லைட்டில் இருக்க பல்போட டங்ஸ்டன் வந்து எரிஞ்சு சாம்பலாயிருக்கும். ஓகேங்களா, உடனே அவர் வந்து அந்த லாரிக்காரனை வந்து அடிப்பார். ஏன்னா அவன் போய் சொல்கிறான், அவங்க லைட் போட்டால் வந்திருக்காங்கன்னு கன்க்ளூட் பண்ணுவார். ஆனால் எப்படி அவர் கன்க்ளூட் பண்ணுறாரு? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இருக்குது. நம்ம பல்புக்குள்ள இருக்க டங்ஸ்டன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 1500 2000 டிகிரியில் வந்து ஹீட் ஆகும் நம்ம எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணும்போது. ஆனால் அவ்வளோ டெம்பரேச்சரில் அது எரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த பல்புக்குள்ள வந்து ஒரு வேக்யூமையோ இல்லை இன்னட்டான கேஸ், அதாவது சில ரியாக்டே பண்ணாத ஸ்டேபிளான கேஸஸ், ஆர்கான் கேஸ் மாதிரி சில கேஸ் எல்லாம் உள்ள பம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் இன்கேஸ் அதில் ஆக்சிஜன் பட்டுருச்சுன்னா உடனே அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இப்போ அந்த சீனுக்கு வரும். பைக்கில் வந்தவங்க வண்டியில் ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டு வந்திருந்தா தான் ஹெட்லைட்டுக்கு பவர் சப்ளை போயிட்டு இருக்கும். டங்ஸ்டன் வந்து 1500 டிகிரியில் ஹீட்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா, அந்த சமயத்தில் ஆக்சிடென்ட் ஆயிருந்தா தான் ஆக்சிஜன் உள்ள போய் அந்த பல்புக்குள்ள போய் டங்ஸ்டன் எரிச்சு சாம்பலா இருக்கும். இன்கேஸ் இந்த லாரி டிரைவர் சொல்றது போல அவங்க ஹெட்லைட் போடாம வந்திருந்தாங்கன்னா அந்த டங்ஸ்டனுக்கு வந்து கரண்ட் சப்ளை இருந்திருக்காது ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி. ஓகேங்களா, ஸோ ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட டங்ஸ்டன் கட் ஆயிருக்கலாமே தவிர எரிஞ்சு சாம்பலா இருக்காது. ஒரு ஸ்மார்ட்டான சயின்டிஃபிக் இன்சைட்ஸை வச்சு தான் கார்த்தி அந்த இடத்துல வந்து கன்க்ளூட் பண்ணிருப்பாரு, டிரைவர் மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது போல நம்ம சுற்றி இருக்க எவ்ரிடே சயின்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஏன சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.